நான் நிறைய வீடியோக்களில் மணிரத்னத்தை பற்றி பேசும்போது நிறைய சொல்லியிருக்கேன். காரணம் என்னென்னா, அந்த 35 ஆண்டு கால ட்ராவலில் வந்து நாயகன், சிற்பிக்குள் முத்து, விக்ரம் இந்த திரைப்படங்கள் வந்து மாற்றுது. ஏன்னா அதற்கு முன்பாக ரஜினி ரசிகனாக எல்லாரையும் பிடிச்சி சண்டெல்லாம் போட்டுக்கிட்டு ரஜினி தான் பெஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, நாயகன், சிற்பிக்குள் முத்து, விக்ரம் இந்த படங்கள் வந்து மாற்றுது. ஒரு ஒரு புதுசாக இருக்குது. ஏன்னா முதல் முறையாக நாயகன் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல அந்த படம். என்னடா இது வயசான கேரக்டரில் அழுகிறாரு போகிறாருன்னும் போது, பட் அப்போலாம் வீடியோ கேசட்டும் டெக்கும் தான். அப்போ திரும்ப திரும்ப பார்க்கும்போது அந்த படம் எடுத்த விதங்கள், சொன்ன விதம், அந்த அந்த டோன், அதெல்லாம் என் வாழ்க்கையில் அப்படிலாம் நான் படம் பார்த்ததே கிடையாது. அது ஒரு புது விஷயமா இருந்தது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், என்னுடைய வாழ்வின் ரசனையை மாற்றிய முதல் திரைப்படம், தமிழ் திரையுலகில் என்னுடைய ரசனையை மாற்றிய முதல் திரைப்படம் அக்னி நட்சத்திரம். அந்த அக்னி நட்சத்திரம் படம் வந்து கடலூர் ரமேஷ் தியேட்டரில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. உண்மையிலே இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்டா, இப்படி சென்னை போனால் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், இப்படி ஒரு பைக் ஓட்டணும், இப்படி ஒரு கார் ஓட்டணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கற்பனையை உருவாக்கும்ல, அது அக்னி நட்சத்திரம் படம் செஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ரசனை மாற்றத்துக்கு வித்திட்ட 2 லெஜெண்டுகள் 2 பேரும் 35 வருஷத்துக்கு அப்புறம் சேர்றாங்க. அப்போ அது எப்படி இருக்கும், ரைட்?